இப்ப தேசிங்க ராஜா 2 படம் எப்படி இருக்கு? 2025ல ஏற்கனவே பல படம் வந்து தியேட்டர் பக்கமே எட்டி பார்க்க கூடாது அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு. இப்போ மீண்டும் அதே மாதிரி ஒரு படம் வந்திருக்கு, தேசிங்க ராஜா 2. சரி, தேசிங்க ராஜா 1 வந்து செம ஹிட். அதுக்கு முக்கியமான ரீசன் விமல், சூரி, இமான் மியூசிக், அப்புறம் ஸ்டோரியுமே நல்லா இருக்கும். ஆனா தேசிங்க ராஜா 2 கதைக்கும் 1க்கும் 2க்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்தமா இல்லை. ஜஸ்ட்டு தேசிங்க ராஜான்ற டைட்டில் ஹிட் ஆயிடுச்சுல, அது ஒன்று. ஆனால் அது 2ன்னு வைப்போம், கிளிக் ஆயிரும் அப்படின்ட்டு ஜஸ்ட் அது பேரை மட்டும் தான் எடுத்திருக்காங்க. மற்றபடி எதுவுமே இல்லை. 1க்கு 2க்கு சம்மந்தமே இல்லை. சரி, சம்மந்தம் தான் இல்லை, ஏதாச்சும் 1-2 சீனாச்சும் நல்லா இருக்கா? ஒரு சில படங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் சுமார், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கம்ப்ளிமெண்ட் கொடுக்கலாம். ஆனால் தேசிங்க ராஜா 2 பொறுத்த வரைக்கும் படம் உள்ளே போய் உட்காந்து படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோதான்டா அப்படின்னு. அப்புறம் படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகும், செகண்ட் ஹாஃப் போகும், எப்படா எந்திரிச்சு ஓடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பாசிலாம் பார்க்கவே முடியாத மாதிரி ரிப்பீட்டடாக போட்டு அடிச்சு என்ன ஸ்டோரிடா கொஞ்சம் சொல்ல வரீங்க அப்படின்னு மிக்ஸ் பண்ணி ஏதோ ஸ்டோரிக்குள்ளெல்லாம் போய் என்னென்னமோ பண்ணி படம் ஃபைனலாக முடியும். நான் முடிஞ்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க, என்னால் தேட்டருக்குள்ளே உட்கார முடியல. அதனால தான் இவ்வளோ பேசுகிறேன். நான் தேட்டருக்குள்ளே உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்த்துட்டேன்னா அதனால சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த அளவுக்கு படத்தை பார்க்க முடியல. ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம்னு நான் சொல்லுவேன். வெளியிலேருந்து இப்படி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து தீபாவளி, தேசிங்க ராஜா 1 இதெல்லாம் பெரிய பெரிய படங்கள் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த மாதிரி ஒரு படத்தை நான் எதிர்பார்க்கல. மியூசிக் வித்யாசாகர் போட்டிருக்காரு. அவர் அவுடேட்டட்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவரே திருப்பி யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஈஸ் எ லெஜெண்ட், ஒன்ஸ் எ லெஜெண்ட் ஆல்வேஸ் எ லெஜெண்ட். பட் இந்த இப்போ பெரிய பெரிய லெஜெண்டில் இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதே சஸ்டெயினோட ஸ்டேபிளாக இருக்க முடியுமான்றது டவுட்டு தானே. அதனால படமே மொக்க, இதுக்கு எதுக்கு நல்ல மியூசிக் போடணும்னு கூட வித்தியாசம் யோசிச்சிருக்கலாம். அதுவும் ரைட்டு தான், இது யோசிக்க மாட்டேனே. படமே மொக்கையாக இருக்குது, இதுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு மியூசிக் போட்டு தொலை ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மாதிரி புகழ் அவர் வந்து கிலேடி கேட்ட கொடுத்துருக்காங்க, அது அர்த்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்த்தமே இல்லை. இதுக்கு அவர் நார்மலாகவே நடிச்சிருக்கலாம்னு நான் சொல்லுவேன். அவர் லேடி கிட்ட போக்கிட்ட வச்சு அவரோட எஃபெக்டை வின் பண்ணி டோட்டலாக வந்து விமல் சார் கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தால் கம்பேக்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் நல்ல ஸ்கிரிப்டாக நல்ல டேரக்டராக சூஸ் பண்ணி நல்லா நடித்தார்னா செம்மையாக வரலாம். அது முழு டேலண்ட்டும் விமல் சார்ட்ட இருக்குது. பட் அதை யூஸ்டைஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. கம்பேக்கு வெயிட்டிங் தான். தேசிங்க ராஜா 2 என்னடா இவ்வளோ மொக்கையாக சொல்கிறாங்களே, அப்படி என்னதான்டா இருக்குது பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் பாருங்கள். இல்லைப்பா நான் வந்து நூடுல்ஸ் ஆக விரும்பலை, நான் வந்து தப்பிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் லிவ் இட்.